வணக்கம் மக்களே! நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 2 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அந்த சிவனாடி அனுப்புன ஆளு வரான். அவன் வந்துட்டு அ ராஜாவுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போறாங்கல்ல, அவங்களோட கூட்டத்தோட கூட்டமா போறான். அங்க போய் நின்னதோட நர்ஸ் வந்துட்டு நேரா அந்த ஆள பார்த்துட்டு, "சார், நீங்க யாரு சார்?" அப்படின்னு கேட்க, அந்த ஆளு வந்து கையில வச்சிருக்கிற ஏதோ ஒரு ஐடென்டி கார்ட காமிக்கிறாங்க. அத பார்த்ததும் நர்ஸும், "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட்மெண்ட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவரு வந்து கையில ஒரு மருந்து எடுக்குறாரு. அத வந்து நர்ஸ் பார்க்குறாங்க. பார்த்துட்டு, "சார், இது வந்து பேஷண்ட்டுக்கு குடுக்கணுமா சார்?" அப்படின்ட்டு. அதுக்கு இவரு சொல்றாரு, "ஆமா. இது பேஷண்ட்டுக்கு குடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருளு. இத குடுத்து தான் ஆகணும்." அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டதும் அந்த நர்ஸும், "சரிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு நின்னுகிட்டு இருக்க. அப்ப நர்ஸுக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்ப நர்ஸ் கேட்குறாங்க, "சார், இது வந்து பேஷண்ட்டுக்கு குடுக்குற மாரி தெரியல சார். இத பார்த்தா எனக்கு ரொம்ப அ சந்தேகமா இருக்கு சார். உண்மையாவே இது பேஷண்ட்டுக்கு குடுக்குறது தானா சார்?" அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க எந்த ஊர்லேருந்து வந்த டாக்டர்?" அப்படின்னு கேட்குறாங்க. உடனேயே அவரு வந்து, "இங்க பாரு, இப்ப எதுக்கு நீ என்கிட்ட தேவையில்லாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க? என்கிட்ட கேள்வி கேட்கறதுக்கு உனக்கு யாரு ரைட்ஸ் குடுத்தது? தேவையில்லாம என்கிட்ட நீ கேள்வி கேட்காத. ஓரமா போய் நில்லு." அப்படின்னு சொன்னதும் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க நம்ம ரேவதி. நர்ஸ் வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அப்ப நர்ஸ் என்ன பண்றாங்கன்னா, "இது சரியில்ல" அப்படின்னு நேரா அவர பார்த்து, "சார் இருங்க சார், நான் போயிட்டு வேற டாக்டர கூட்டிட்டு வரேன்" அப்படின்னு. அப்போ இவரு ஷாக் ஆகி, "ஆஹா! இவ வெளியில போனா அப்படின்னா, கண்டிப்பா நம்மள பத்தின உண்மைய சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இவள வெளியில விடக்கூடாது" அப்படின்னு டக்குன்னு அந்த நர்ஸ பிடிக்க, அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த ஜன்னல் வழியா பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. அப்ப ஹீரோ டக்குன்னு கதவ திறந்துட்டு உள்ள வர, நர்ஸ் சொல்றாங்க, "சார், இவரு குடுக்குற மருந்துக்கும் அந்த உடம்பு சரியில்லாம போன ராஜாவுக்கும் எந்தவித சம்மந்தமுமே இல்ல சார். இந்த மருந்த அவருக்கு குடுக்கவே கூடாது சார். இவர் யாருன்னே தெரியல சார்" அப்படின்னு சொன்னதும், ஹீரோ வந்துட்டு டக்குன்னு அந்த ஆள பிடிக்கிறாங்க. பிடிச்சுட்டு, "டேய், யார்றா நீ? எதுக்கு நீ தேவையில்லாம வந்து உள்ளார வந்த?" அப்படின்னு கேட்க, அவரு ஹீரோவ தள்ளி விட்டு தப்பிச்சு ஓட பார்க்குறாரு. அப்ப ஹீரோ டக்குன்னு அந்த ஆள பிடிச்சுக்கிட்டு, "டேய், எங்கடா தப்பிச்சு ஓட பார்க்குற? மரியாதையா நில்லுடா" அப்படின்னு சொல்லிட்டு அவர பிடிக்கிறாங்க. அவர பிடிச்சு வெளியில இழுத்துட்டு வர, ஈஸ்வரி, ரேவதி எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. "என்ன நடக்குது இங்க?" அப்படின்ட்டு. அப்ப ஹீரோ சொல்றாரு, "அத்தை, இவன் வந்துட்டு மாமாவ ஏதோ பண்றதுக்காக வந்திருக்கான். இவன் கையில தவறான மருந்து இருக்கிறதா நர்ஸ் சொன்னாங்க. அதான் இவனை பிடிச்சேன்." இத கேட்டதும் சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ சந்திரா இந்த சூழ்நிலையை சமாளிக்கிறதுக்காக, "அக்கா, இவனுக்கு என்னக்கா தெரியும் இவன் தப்பான டாக்டர் அப்படின்னு. அக்கா, இவன் தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான்க்கா" அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, "இல்ல சந்திரா, எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு. எல்லாத்தையும் சந்தேகப்பட வேண்டிய சூழ்நிலையில இருக்கேன். இரு சந்திரா" அப்படின்னு சொல்லிட்டு நேரா அந்த ஆளை பார்த்து, "இங்க பாரு, உண்மையை சொல்லு. உன்னை யாரும் இங்க அனுப்புனாங்களா? உண்மையாவே இவரு சொல்ற மாதிரி நீ ஒரு தவறான நோக்கத்துக்கு தான் வந்திருக்கியா? சொல்லு" அப்படின்னு சொன்னதும் உடனே அவர் சொல்றாரு, "மேடம் மேடம், என்னை மன்னிச்சிடுங்க மேடம். என்னை ஒருத்தர் அனுப்புனாரு. அதுக்கு தான் நான் வந்தேன்" அப்படின்னு. ஈஸ்வரி கேக்குறாங்க, "யாரு அனுப்புனது? சொல்லு" அப்படின்னு. அப்ப அந்த ஆளு சொல்றாரு, "மேடம் மேடம், சிவனாண்டி இருக்காருல்ல, அவரு தான் வந்துட்டு என்னை இங்க அனுப்புனாரு. ராஜாவ காலி பண்ண சொல்லி. அவர காலி பண்ணாதான் கோவில் கும்பாபிஷேகத்த அவரு தலைமையில நடத்த முடியும் அப்படின்ட்டு என்ன அனுப்புனாரு, இவர காலி பண்ண சொல்லி." இத கேட்டதும் ஈஸ்வரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்போ சந்திரா ஈஸ்வரிய பார்த்து, "அக்கா, இதெல்லாம் சுத்த பொய்யா இருக்கும்க்கா. அவரு எங்க இருக்காருன்னே தெரியல. ஆனா இவன் தேவையில்லாம அவரு மேல பழி போடுறான்க்கா." அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, "என்ன, உங்க புருஷனை காப்பாத்துறதுக்காக நீங்க பேசுறீங்களா? இனிமே நீங்க என்ன ட்ரை பண்ணாலும் சரி, உங்க புருஷனை காப்பாத்தவே முடியாது" அப்படின்னு. இத கேட்டதும் சந்திரா ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, "இங்க பாருங்க அத்த, இது இதுக்கு காரணம் சிவனாண்டி அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருச்சு. இன்னைக்கு ஊர் தலைவர்கள் எல்லாருமே என்னை வந்துட்டு கோவிலுக்கு கூப்பிட்டாங்க. எதுக்குடா கோவிலுக்கு கூப்பிடுறாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் அங்க போனேன். அங்க போய் பார்த்தா தான் தெரிஞ்சுச்சு, அந்த சிவனாண்டி ஊர் தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு என்ன தெரியும்னு சொன்னா, மாமா உயிரோட திரும்பி கோவிலுக்கு வந்து கும்பாபிஷேகத்தை நடத்துறதுக்கு வாய்ப்பில்ல. அதனால இந்த கும்பாபிஷேகத்தோட பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி அவன் அத்தனை பேருக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருந்தான். எனக்கு அப்பவே சந்தேகமா இருந்துச்சு.
இவனால கண்டிப்பா ஏதாவது குடும்பத்துக்குள்ள ஆபத்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எனக்கு ஆரம்பத்திலேருந்தே சந்தேகம் வந்துச்சு. இப்பதான் அது உண்மையாகிருக்கு. அத்தை, இவன் நல்லவனே கிடையாது. இவனால கண்டிப்பா பெரிய பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குத்த. இவனை அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொண்டு போய் கொடுத்து அந்த சிவனாண்டிய கைது பண்ண வைக்கணும். ஈஸ்வரி சொல்றாங்க, ஆமா மாப்ள, கண்டிப்பா இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து நேரா நம்ம ரேவதியையும் ரோகிணியையும் பார்த்து, இங்க பாருங்க, நீங்க 2 பேரும் அவரை பார்த்துக்கிடுங்க. மயிலு மாப்பிள்ளை நீங்களும் பார்த்துக்கிடுங்க. நானும் சின்ன மாப்பிள்ளையும் போயிட்டு அந்த சிவனாண்டிய அதிகாரிங்க கிட்ட பிடிச்சு கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்புறாங்க. சந்திரா கூட வர ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா, நீ அந்த இடத்துக்கு வர வேண்டாம். இந்த சுச்சுவேஷனை நான் பார்த்துக்கிறேன். இந்த வாட்டி அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என் புருஷனுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்தை ஏற்படுத்துறதுக்கு ஆளை அனுப்பியிருக்கான். அவனை இதுக்கு மேலேயும் நான் கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். நீ இரு சந்திரா அப்படின்னு சொன்னதும் சந்திரா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, அக்கா சரியான கோவத்துல இருக்கா. கண்டிப்பா அவர் மாட்டினா அவ்வளோதான். அவர்கிட்ட நம்ம எச்சரிச்சே ஆகணுமே அப்படின்ட்டு நேரா வந்துட்டு சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றதுக்கு ஃபோனை எடுத்து நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, என்னங்க, நீங்க ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. அந்த டிரைவர் பையன் இருக்கான, அவன் இங்க வந்த அந்த ஆளை கையும் களவுமா பிடிச்சு அவன்கிட்டேருந்து உண்மையை வாங்கிட்டான். அவனும் நீங்க தான் அனுப்புனீங்க அப்படிங்கிற உண்மைய அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிட்டான். இப்போ அக்காவும் கோவத்தோட வந்துகிட்டு இருக்கா. அவங்க கண்ணில் மட்டும் நீங்க சிக்கிறாதீங்க, எப்படியாவது தப்பிச்சிருங்க அப்படின்னு. இதை கேட்டதும் அவர் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. என்ன சந்திரா, இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்ற? அதுக்கு சந்திரா சொல்றாங்க, ஆமாங்க, எப்படியாவது தப்பிச்சிருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. அக்கா பயங்கர கோவத்தோட வந்துகிட்டு இருக்கா. அவ கண்டிப்பா வந்துட்டு உங்களை சும்மா விட மாட்டா. அதுக்கு அவர் சொல்றாரு, சரி சந்திரா, நானும் சித்தப்பாவும் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிடுறோம், நீ கவலைப்படாத சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்றாங்க, சரிங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா அடுத்தடுத்து இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, என்னை மன்னிச்சிருங்க. அதுக்கு அவர் சொல்றாரு, பரவாயில்ல சந்திரா, நீ வந்துட்டு எனக்காக தானே இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் வந்துட்டு இந்த ஊருக்குள்ள ஒரு நல்ல லெவலுக்கு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே நீ இவ்வளோத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. உன் மேல நான் எந்த வகையிலையும் தப்பு சொல்ல மாட்டேன் சந்திரா, நீ கவலைப்படாத அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, சரிங்க, நான் வந்துட்டு உங்களை எச்சரிச்சுட்டேன், நீங்க எப்படியாவது தப்பிச்சு போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்றாங்க. சிவனாண்டி நேரா முத்துவை பார்த்து, சித்தப்பா, நம்ம ரொம்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம். இதுக்கப்புறமும் இந்த இடத்துல இருக்கிறது நல்லது கிடையாது. அந்த டிரைவர் பையன் அதிகாரங்களை கூட்டிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்துகிட்டு இருக்கான். ஏன்னா அந்த ராஜாவை காலி பண்றதுக்கு ஆளை அனுப்புனது அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதிகாரிங்களோட வந்துகிட்டு இருக்கான். அதனால சித்தப்பா, நம்ம இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போய் ஆகணும், வாங்க சித்தப்பா அப்படின்னு சொல்ல, முத்துவும் சரி வாடா, நம்ம ஏதாவது ஒரு வகையில அந்த டிரைவர் பையன்கிட்ட மாட்டிக்கிட்டே இருக்கோம். எப்பதான் வந்துட்டு நம்ம நிம்மதியா ஜாலியா அந்த டிரைவர் பையில பழி வாங்கி நிம்மதியா இருக்க போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. அதே நேரத்துல வெளியில வந்துட்டு வண்டி, அதாவது அதிகாரிங்களோட வாகன சத்தம் கேக்குது. அதை பார்த்ததும் சிவனாண்டி சொல்றாரு, சித்தப்பா, லேட்டா வருவானுங்க அப்படின்னு பார்த்தேன், அதுக்குள்ளேயே வந்துட்டானுங்க, நம்ம பின்பக்கமா தப்பிச்சு போயிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டோட பின்பக்கமா தப்பிச்சு போக பார்க்க அதே இடத்துக்கு டக்குன்னு நிறைய அதிகாரிங்களும் வந்துடுறாங்க. அதை பார்த்ததும் சிவனாண்டிக்கு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுது. ஆகா, நம்ம என்ன நினைச்சோம், கடைசியில் இப்படி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிற்கிறாரு. அப்போ அதிகாரிங்க அந்த இடத்துக்கு வந்துட்டு, என்னடா, தப்பிச்சு போறதுக்காக வீட்டு பின்பக்கமா வந்தீங்களா? நீங்க எப்படி தப்பிச்சு போகணும் அப்படின்னு பார்த்தாலும் கண்டிப்பா எங்ககிட்ட நடக்காது. எவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணிட்டு தப்பிச்சு போகலாம் அப்படின்னு பாக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அந்த இடத்துல ஈஸ்வரி, நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாங்க. ஈஸ்வரி நேரா சிவனாண்டிய பார்த்து, ஏன் நீ கொஞ்சம் கூட திருந்தவே மாட்டியா? ஏன் தான் இப்படி வந்துட்டு கேவலமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படி என் புருஷன் என்னதான் தப்பு பண்ணா உனக்கு? இங்க பாரு, நீ வந்துட்டு ரொம்ப தவறான முடிவெடுத்து என் தங்கச்சிய கல்யாணம் பண்ண. அந்த கோவத்துக்காக தான் உங்க 2 பேரையுமே நான் பிரிச்சு வச்சேனே தவிர்த்து உங்க 2 பேரையும் பிரிச்சு வைக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இல்ல. நீ அவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருந்த. அதனாலதான் என் தங்கச்சியை வந்துட்டு உனக்கு சேர்த்து வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். நீ அதுக்காக தான் இது இப்படி திட்டம் போட்டு பழி வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சிவனாண்டி சொல்றாரு. ஏ ஈஸ்வரி, ஆமாண்டி, என் பொண்டாட்டியை நீ என் கூட சேர்த்து வைக்காம
இப்படி பிரித்து வச்சிருக்கியல்ல, அதுக்காக தாண்டி நான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு. அப்போ ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், இவன் வந்துட்டு ஆளை அனுப்பி என் புருஷனை காலி பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணியிருக்கான். ஸோ இவனுக்கு வந்துட்டு நீங்கள் சரியான தண்டனையை கொடுக்கணும். அதுக்கு அதிகாரிங்க சொல்கிறாங்க, சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக சிவனாண்டியை கைது பண்ணுறாங்க. சிவனாண்டி இதை நேராக ஹீரோவை பார்த்து, டேய் இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பண்ணாலும் சரி, இனிமே வந்துட்டு நான் வெளியில் வந்து இந்த குடும்பத்தை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அந்த இடத்துலேருந்து போகிறாரு. அவர் போனதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இனிமே இவனால் எந்த பிரச்சனையும் இருக்க போகிறதில்ல. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இல்லைத்த, இவன் திருந்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அடுத்தடுத்து நம்ம குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அதனால இவங்கிட்டேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்னா இவன் உள்ளே இருந்து வெளியில் வரவே கூடாது. நம்ம வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தவங்க அவனுக்கு அதிகமாக உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும். அப்போ தான் நம்ம குடும்பத்தில் ஒரு நிம்மதி வரும். ஈஸ்வரி கேட்குறாங்க, என்ன சொல்கிறீங்க? வீட்டுக்குள்ளேருந்து ஒருத்தவங்க உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? யாரு? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, அத்தை, அதை பற்றி என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது. இப்போதைக்கு சொன்னாலும் நீங்கள் நம்புகிற நிலமையில இல்லை. இப்போதைக்கு மாமாவை போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பார்க்கணும். அவர் நல்லா இருக்காரா, எப்படி இருக்காரு அப்படிங்கிறத ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். வாங்க ஹாஸ்பிட்டல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. அங்கே போயிட்டதோட டாக்டர்ஸ் வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ஆப்ரேஷனை முடிச்சுட்டு வெளியில் வந்துட்டு சொல்கிறாங்க, சார் இனிமேல் அவங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லை, அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சரிங்க டாக்டர், ரொம்ப நன்றி. மாமாவுக்கு நீங்கள் நல்லபடியான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. டாக்டர் சொல்கிறாங்க, சார் இது மாதிரி எவனோ ஒருத்தன் வந்து சாரை வந்து காலி பண்ணுறதுக்கு வந்திருக்கான், தவறான மருந்தை கொடுத்து. அப்படி அவன் தவறான மருந்தை கொடுத்துருந்தா இன்னொரு எங்களுக்கு ரொம்ப பெரிய கெட்ட பேர் வந்திருக்கோம். அதுலேருந்தே நீங்கள் வந்து என்னை காப்பாற்றிருக்கீங்க. ஸோ அதுக்காக உங்களுக்கு நாங்கள் ரொம்ப நன்றிக்கடன் பட்டிருக்கோம் சார் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, சார் சரிங்க சார் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா டாக்டர்ஸ் நேராக ஈஸ்வரியை பார்த்து, இங்கே பாருங்கம்மா, என்னதான் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி உங்களோட ஹஸ்பண்டை காப்பாற்றிருந்தாலும் இன்னைக்கு அவர் நல்லபடியாக உயிர் பழிச்சு இருக்கிறதுக்கு உங்களுடைய மருமகன் கார்த்தி தான் காரணம். அவரை தவிர்த்து வேற யாரும் காரணம் கிடையாது. நீங்கள் யாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னாலும் இவருக்கு நன்றி சொல்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க டாக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ரேவதி வந்துட்டு நேராக ஹீரோவை பார்த்து, எங்கள் அப்பாவோட உயிரை நீங்கள் காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்ல, அப்போ ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு ரேவதி, மாமா எனக்கு வந்துட்டு அப்பா மாதிரியும் கூட. எங்கள் அம்மா அவர் மேலே ரொம்பவே பாசம் வச்சுருந்தாங்க. ஸோ எனக்கும் அவர் மேலே ரொம்ப பாசம் இருக்குது. எந்த வகையிலையும் அவரை என்றைக்குமே எங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்புறமா எல்லாருமே சேர்ந்து ராஜராஜாவுக்கு சரியானதோட வீட்டுக்கு வராங்க. ராஜராஜாவை வெளியிலே நிற்க வச்சு ஈஸ்வரி வீட்டுக்குள்ளே போயிட்டு ஆரத்தி எடுத்துகிட்டு வராங்க. ஆரத்தி எடுத்துகிட்டு வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்துட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. என்னங்க, உங்களுக்கு நிறைய கண்ணு பட்டுருச்சுங்க, அதனால தான் உங்களுக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரி நடந்துக்கிட்டே இருக்குது, அதனால உங்களுக்கு ஆரத்தி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஆரத்தி எடுத்ததும் ராஜாவை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போயிட்டு ராஜா உட்கார வைக்கிறாங்க. ராஜா சொல்கிறாரு, ஈஸ்வரி, நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், நீ கோச்சிக்க மாட்டியே? ஈஸ்வரி கேட்குறாங்க, சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு. அதுக்கு அவர் கேட்குறாரு, இங்கே பாரு ஈஸ்வரி, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாரு. இங்கே பாரு, அவள் கடைசி வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா என்னோட தங்கச்சி பையனை கல்யாணம் பண்ணுறது தான் சரியாக இருக்கும். அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கட்டுமே. ஏன் ஈஸ்வரி நீ பிடிவாதம் பண்ணுற அப்படின்னு சொல்லி ராஜராஜா கேட்குறாரு. அவர் கேட்டதும் ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், எனக்கு தனிப்பட்ட முறையில் மாப்பிள்ளைக்கும் எனக்கும் எந்தவித பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு சேதுபதி குடும்பத்தில் உள்ள ஒருத்தவன் எந்த வீட்டுக்கு வரக்கூடாது, அதுதான் எனக்கு கோவமே அப்படின்னு. அதுக்கு ராஜா சொல்கிறாரு, இங்கே பாரு, நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி இருக்கையில் அவங்க 2 பேரும் சந்தோஷமாக வாழட்டும் அப்படின்னு நீ அனுமதிக்காமல் இப்படி நீ வந்துட்டு பேசுகிறது கொஞ்சம் கூட சரியே இல்லை ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இது கேட்டுட்டு ஈஸ்வரியும் சரி ஓகே, நான் கொஞ்சம் யோசிச்சு சொல்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுமை அப்படின்னு சொல்ல, ராஜாவும் சரி உனக்கு வேணுங்கிற அளவுக்கு நீ டயத்தை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்போது ராஜா ரொம்ப உரி பண்ணுறாரு,
ஈஸ்வரி ஏன் இவ்வளோ பிடிவாதத்தோட இருக்கிறா அப்படின்ட்டு அவர் ரொம்பவே கஷ்டப்படுறாரு. ரேவதிக்கு வந்துட்டு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு நான் ரொம்பவே போராடிக்கிட்டு இருக்கேன். இவன் என்னடானா இவ்வளோ பிடிவாதத்தோட இருக்காளே அப்படின்னு ராஜா ரொம்பவே ஒரி பண்றாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ தொடர்ச்சியாக போடுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.